25 லட்சம் 35 லட்சம் பெற்றார் என்ற செய்தியை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பது அமலாக்கத்துறை செய்யற தேர்தல் வேலை. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? தப்பு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? கேஎன் நேரு அப்பட்டழுக்க மனிதர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க சொல்றது அவர் மேல எந்த அழுக்குமே கிடையாது அப்படின்னு அப்படி சொல்ல வரீங்க? அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு 30 நாள் சிறையில் இருந்தாலே பதவி பறிபோயிடும். அந்த மசோதா 2 அவையிலையும் நிறைவேறாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இது ஒரு அரசியல் பழி அப்படிங்கிற முறையில தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்க இல்லையா? கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கிறீங்க. கூட்டணி கட்சிகள் உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நிபுணர் தோழர் பாலபாரதி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா தோழர்? நல்லா. கேஎன் நேரு அவர்கள் பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு அவர் துறையில அப்படின்னு இது எப்படி நீங்க பாக்குறீங்க? கூட்டணியில இருக்கீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜக அரசு அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு ஏற்கனவே டெல்லியினுடைய முதலமைச்சர் உள்ளிட்டு 2 அமைச்சர்கள், முதலமைச்சரே ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் சிறைச்சாலையில வச்சாங்க. சரி, சிறைச்சாலையில வச்சாங்க. அதே மாதிரி இந்த மழைக்கால கூட்டத்தொடர், போன நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்சது பாருங்களேன். அந்த கூட்டம் முடிவதற்கு முதல் நாள் அமைச்சர்களாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் குற்றம் சாட்டப்பட்டு 30 நாள் சிறையில் இருந்தாலே பதவி பறிபோயிடும். அந்த மசோதா 2 அவையிலையும் நிறைவேறாதுன்னு அவங்களுக்கும் தெரிந்து கொண்டே ஏன் இதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா மிரட்டுவது. அப்போ தேர்தல் ஜனநாயகத்தை, ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகத்தையே கேலிக்குரியதாகவும் தங்களது அதிகாரத்திற்கு கீழ் இருக்க வேண்டும் என்று பாஜக அதனுடைய நடவடிக்கை என்பது இருக்கிறது. ஆகவேதான் இங்கு தமிழ்நாட்டில் திரு கேஎன் நேரு அவர்கள் அவருடைய துறையில, நகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில அதுல என்ன செய்திகள் கொடுக்குறாங்க? வேலை வாய்ப்பு இல்லாமல் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில், தகுதி வாய்ந்த இளைஞர்கள் இருக்கிற நேரத்தில் 25 லட்சம் 35 லட்சம் பெற்றார் என்ற செய்தியை தமிழ்நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பது அமலாக்கத்துறை செய்யற தேர்தல் வேலை. அமலாக்கத்துறை செய்யற தேர்தல் ஆணையம் தேர்தல் வேலை பாஜக. இன்னொன்னு அமலாக்கத்துறை, உச்ச நீதிமன்றம் இந்த அமலாக்கத்துறை எவ்வளவு கடுமையா பேசியிருக்கு. மாநில அரசை கலந்து கொள்ளாமல் நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆகவேதான் இப்போ காவல்துறைக்கு நேரடியா கடிதம் மாநில முதலமைச்சருக்கு எழுத வேண்டியதுதானே. ஒரு அரசு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவங்களுக்கு எல்லாம் காவல்துறைக்கு எழுத நோக்கம். ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு பழியை சுமத்துவது, இதை தேர்தல் அரசியலுக்கு பயன்படுத்துவது என்ற முறையில் பாஜக அமலாக்கத்துறை ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஊழல் செய்யறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, அவங்க மேல எல்லாம் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது, நடவடிக்கை எடுக்கணும். கூட்டணியில் இருந்தாலும் ஆனால் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் வாஷிங் மிஷின்களாக இருக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு எதிரான கருத்துள்ள மாநிலங்கள்ல மட்டும்தான் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை ஏவிவிடப்படுகிறது. ஆகவே இதையும் தமிழ்நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டும். இல்ல, குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் பதட்டப்பட மாட்டாங்களா? இப்ப நீங்க பேசுறீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு என்ன நீங்க இப்படி பேசுறீங்க, தப்பு நடந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா மக்கள்? அதாவது பாஜக ஒரு அதிகாரத்தில் இருந்து ஆயுதங்களை ஏவிக்கிட்டே இருக்குது ஏழை எளிய மக்கள் மீது. ஆயுதங்களை ஏவுகிறவர்களுக்கு பதட்டம் வராது, ஆயுதங்களை எதிர்கொள்பவர்களுக்கு அந்த பதட்டம் வரத்தானே செய்யும். அப்ப அந்த மக்கள் இது எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு அமைதியாக என்ன செய்வது அப்படின்னு தெரியாத ஒரு நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவங்க ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க, மனப்பதட்டத்திலையும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல தங்களுடைய கருத்துக்கள்ல உறுதியாக இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து போராடினால்தான் எதிர்ப்பு அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போகாதீங்க. இது எல்லாமே மனசுல அமைதியா வச்சு 2026 பாஜகவையும் அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவையும் நிச்சயமாக அவர்கள் நிராகரிப்பார்கள் என்பதுதான் நிச்சயம். ஏன்னா கடந்த
நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், சென்ற சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டு மக்கள் ஒரே மனிதராக நின்று சிந்தித்திருக்கிறார்கள். மதச்சார்பற்ற ஜனநாயக அரசியலில் நின்று பார்த்திருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு மாநில அரசினுடைய அதிகாரங்களையும் உரிமைகளையும் பறித்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை, ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை நிச்சயமாக தண்டிப்பார்கள். அது தேர்தலில் தெரிய வரும். KN நேரு அப்பற்றழுக்க மனிதர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றது மூலமா? அவர் மேல எந்த அழுக்குமே கிடையாது அப்படி சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல, KN நேருவாக இருந்தாலும் வேற அமைச்சர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடவடிக்கை தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாவிலையும் சரி இது வருவதற்கு காரணமே பாஜகவினுடைய அரசியல் நோக்கம்தான். இல்ல, அவங்க சொல்லி ஒரு பணம் வாங்கல இல்லையா? வேலையில சேர்த்ததுக்கு 25 லட்சமோ 35 லட்சமும் வாங்கினதாக சொல்லப்பட்டதுக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு இருக்கும்? இது குற்றச்சாட்டு. அவர் என்ன அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-11 லட்சம் பேர் வரைக்கும் விண்ணப்பம் போட்டிருக்காங்க. யாராவது நாங்க பணம் கேட்டோம்னு அவங்க சொல்லணும், அல்லது வேலைக்கு போனவங்களாவது உங்களுக்கு வந்து புகார் கொடுத்திருக்கணும். சரி, அது நடக்கல. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி தான் எப்பவும் தேர்வு முறையை நடத்தும். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இதுல வந்து லஞ்சம் வாங்கினா லஞ்ச ஒழிப்பு துறைக்காவது அவங்க புகார் கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லை. தமிழ்நாடு காவல்துறைக்கு புகார் கொடுத்திருக்கலாம். அந்த ஜனநாயக உரிமைகள் இருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அது மாதிரி எதுவுமே நடக்கல. ஆகவே திட்டமிட்ட இது ஒரு அரசியல் பழி அப்படிங்கிற முறையில தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்க அதை ஏத்துக்கிறீங்க இல்லையா? கூட்டணி கட்சிகள் ஏத்துக்கிறீங்க? கூட்டணி கட்சிகள் அத நீங்க சொல்ல மாட்டீங்களே தொடர், அதுதான் கேக்குறேன். கூட்டணி கட்சிகள் அமலாக்கத்துறை காம்ப்ரமைஸ் ஆகுறீங்களா நீங்க? இல்ல. அமலாக்கத்துறை திண்டுக்கல்ல ஒரு அதிகாரி போய் லஞ்சம் வாங்கி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கையும் களவுமா பிடிபட்டாரு. நான் திண்டுக்கல், அவரை முதல்ல சிறைச்சாலையில் வச்சிருந்தாங்க அமலாக்கத்துறை. யோகிய வர்றேன் செம்ப தூக்கி உள்ள வைங்கிற கதையா இருக்கு. ஆகவே அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தாலே எடுக்கப்படுறவர்கள் எல்லாரும் லஞ்சம் வாங்கினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. விசாரிக்கட்டும். நன்றி தோழர்.